அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கிராஃப் பார்க்க போகிறோம். கிராஃப் பயிற்சி 3.15 அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். கிராஃப் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கேள்விக்கு அட்டவணை எப்படி அமைக்கிறது அதுதான் கஷ்டப்படுறாங்க. அட்டவணை அமைச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கிராஃப் வரைஞ்சிடலாம், அப்படி தானே? ஸோ அட்டவணையை நம்ம எப்படி தயார் செய்கிறது, அது உங்களுக்கு எப்படி ஈஸியாக சொல்லலான்றது ஒரு சில ஐடியா சொல்கிறேன். அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தைரியமாக எக்ஸாம் எதிர்கொள்ளலாம், எக்ஸாம் நீங்கள் சந்திக்கலாம். ஓகேவா? பார்க்குறீங்களா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு கேள்வியில், ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீது 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. மேலும் வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை என்னவாக இருக்கும்? குறித்த விலையை காண்க, அதான் கேள்வி. ஓகேவா? இங்கே குறித்த விலையானது 2500 எனில் தள்ளுபடியை காண்க. புரியுது உங்களுக்கு? 50% அப்படின்றதால இது ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். 50% சொன்னதால். ஏன்னா இப்போ ஒரு 500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குறித்த விலை ஒரு துணியில் ஒரு ஷர்ட் வாங்குறீங்கன்னா, அந்த ஷர்ட்டில் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸில் 500 ரேட் இருந்துச்சுன்னா 50% தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கடையில் வெளியில் ரவுண்டில் இது 50% தள்ளுபடி, 20% தள்ளுபடின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? 50% தள்ளுபடின்னு சொன்னாங்கன்னா அந்த இருக்கிற ரேட்டில் பாதி தான் நம்ம கொடுக்கணும். இப்போ 500 அதில் ரேட் இருக்குன்னா நம்ம எவ்வளோ தரணும்? 250 தரணும். அப்போ எவ்வளோ தள்ளுபடி? நமக்கு 250 தள்ளுபடி பண்ணுறாங்க. ஏன்னா 50% சொல்கிறாங்க. 500 பாதி 250, அந்த மாதிரி தான் இது கணக்கு. ஓகேவா? சரி, ஓகே, அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூலில் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம அட்டவணை தயார் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த கேள்வி நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துக்கிட்டே வந்துங்க. அப்படி லைனாக படித்து பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு புல் ஸ்டாப் வரும். இந்த புல் ஸ்டாப்புக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுதான் நமக்கு, அதை வச்சு தான் நம்ம மெயினாக பண்ண போகிறோம். குறித்த விலை, அப்புறம் தான் தள்ளுபடி. ஸோ ஃபஸ்ட்டு குறித்த விலைன்னு வர்றதால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? குறித்த விலையை எழுதிக்கிறோம். ஓகேவா? குறித்த விலை இது நமக்கு எக்ஸு. ரெண்டாவதாக என்ன இருக்குது? தள்ளுபடிக்குமான. அப்போ தள்ளுபடின்னு வருது. அப்போ ரெண்டாவதாக நம்ம தள்ளுபடின்னு எழுதிக்கிறோம். இது நமக்கு ஒய். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு இங்கே தான் பசங்க ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்க. எதை தள்ளுபடி ஃபஸ்ட்டு போடுறதா, இல்லை குறித்த விலை ஃபஸ்ட்டு போடுறதா? கைடில் ஒரு மாதிரி இருக்குது, டீச்சர்ஸ் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். இந்த புல் ஸ்டாப் பாருங்கள். புல் ஸ்டாப் ஒரு நாள் இருக்குது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்கும் இருக்குது. குறித்த விலையை ஃபஸ்ட்டு எழுதுருங்க, அது எக்ஸ் கொடுங்க. தள்ளுபடி ரெண்டாவது கீழே எழுதுங்க, அது ஒய்யை கொடுத்துருங்க. ஓகே, கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போகலாம். ஏன்னா கிராஃப் ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கிராஃப் நான் பென்னில் அங்கே செய்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக நான் பென்னில் பண்ணுறேன். கிராஃபில் பென்னு யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, பென்சிலில் மட்டும்தான் நீங்கள் கிராஃப் போடணும், பெண்ணை யூஸ் பண்ணுறக்கூடாது. உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பென் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சமக்குள்ளே போயிடலாம். அட்டவணை ரெடி பண்ணலாம். இந்த அட்டவணை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கேள்வி வச்சு தான் பண்ணுறோம். கேள்வியில் என்ன இருக்குது? 15 இருக்கா? இந்த 50யை நாங்கள் போடுறோம் பாருங்கள். 50யை போட்டுட்டு அது கூட இன்னொரு 0 சேர்த்துக்கோங்க. இதுதான் குறித்த விலை. நான் சொன்னேன்ல 500னா அதில் பாதி எவ்வளோ? 250 சொன்னால் இங்கே 500. இந்த 500 எங்கேருந்து வந்துச்சு? இந்த 50 இருக்கா? இந்த 50னா இந்த 50 இங்கே போட்டு இன்னொரு 0 போட்டால் 500. அதில் பாதி நமக்கு என்ன வரும்? 250. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, எக்ஸில் 500 இருந்தால் 500 ஆட் பண்ணுறோம். இங்கே ஒய்யில் 250னா 250 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணலாமா? அப்போ 500 கூட இன்னொரு 500 கூட்டினா நமக்கு வரும் 1000. எஸ். அப்புறம் இந்த 250 கூட இன்னொரு 250, 250 கூட இன்னொரு 250 கூட்டினா 500. புரிஞ்சுதா உங்களுக்கு? இங்கே என்ன வரும்? இப்போ இது கூட 1000 கூட இன்னொரு 500 கூட்டுங்கன்னா வரும் நமக்கு 1500. புரிஞ்சுதா? இப்போ இந்த 500 கூட ஒரு 250 தான் இந்த லைனில் கூட்டணும். கரெக்டாக? அப்போ 500 கூட ஒரு 250 கூட்டினா என்ன வரும்? 750. இது கூட ஒரு 500 கூட்டுங்க, எவ்வளோ வரும் நமக்கு? 2000. இது கூட ஒரு 250 கூட்டுங்க, என்ன வரும் நமக்கு? 1000. புரியுதா உங்களுக்கு? இது கூட என்ன வரும் நமக்கு? இது கூட ஒரு 500 கூட்டுங்க, 2500.
இது கூட ஒரு 250 கூட்டுங்க 1250. இது கூட ஒரு 500 கூட்டுங்க என்ன வரும் 3000. இது கூட ஒரு என்ன சொல்ல 250 கூட்டுங்க 1500. புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா பாருங்கள். இது கூட ஒரு 500 கூட்டுங்கன்னா வரும் 3500. இது கூட ஒரு 250 கூட்டுங்கன்னா வரும் நமக்கு 1750. இவ்வளோதான்பா அட்டவணை. இந்த அட்டவணை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்து கரெக்டாக கிராஃப் வரைஞ்சிடலாம். எனக்கு நமக்கு அட்டவணை தான் பிரச்சனை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு கிராஃபில், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக, வரைபடம் வரைஞ்சி அதிலிருந்து இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். என்ன கேள்வி? வரைபடத்திலிருந்து தான் கேள்வி சொல்ல சொல்கிறாங்க. அதனால் நம்ம கணக்கெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுது உங்களுக்கு? ஆமாம், வரைபடத்திலிருந்து தான் நம்ம ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. ஓகே, அதனால் சார் எங்களுக்கு வந்துட்டு இந்த கணக்கெல்லாம் வந்து ஃபார்முலாலாம் மறந்துடுது சார். ஒன்றும் worry பண்ணாது. இந்த கேள்வி கேட்டால் நம்ம வரைபடத்தை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களே கேள்வியில் சொல்லிட்டாங்க, வரைபடத்திலிருந்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார் அந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் எழுதலாமா? சரி எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன பாருங்கள், இது இப்போ எக்ஸோட மதிப்பு அதிகரிக்கும் போது ஒய்யோட மதிப்பும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ லைக் நம்ம இந்த மாதிரி போடலாம், எக்ஸோட மதிப்பு அதிகரிக்குது, ஒய்யோட மதிப்பு அதிகரிக்குது. இது அப்போ என்ன மாறுபாடு? நேர் மாறுபாடு. எழுதிடலாமா? நேர் மாறுபாடு. நேர் மாறுபாடு எழுதிட்டோம். இதுனது நேர் மாறுபாடு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், நமக்கு y/x = k. ஓகேவா? இது எழுதிடுறோம். y/x = k. இப்போ என்ன அர்த்தம் நமக்கு? ஒய்யோட மதிப்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஒய்யோட மதிப்பு என்ன இருக்குது நமக்கு? 250/500 = k. ஓகேவா? இந்த ஜீரோவுக்கும் இந்த ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். இது 125 சார், இது 225 சார். அப்போ நமக்கு என்ன வருது? 1/2 = k. போதுமா? இன்னும் கணக்கெல்லாம் போடணுமா? இதுவே போதும். நம்ம கிராஃபுக்கு போயிடலாமா? ஈஸி, அவ்வளோதான். இது எதுனா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர், ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 8 மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? கிராஃப் பார்க்கலாமா நம்ம? ஓகே, நம்ம இந்த அட்டவணையை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸில் 500 இருக்கா? அப்போ எக்ஸ்ஹெச்சில் 500 தான் நமக்கு கொடுக்கும். 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500 அந்த மாதிரி தான் எக்ஸில் கொடுக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு 215 இருக்கா? அப்போ 250 தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒய்ஹெச்சில் கொடுக்கணும். ஒய்யில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ கிராஃபை போட போகிறோம். ரெடியா? வாங்க பார்க்கலாம். சரி, கிராஃப் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா? பாருங்கள். இப்போ இந்த கிராஃபில் வந்துட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இங்கே எக்ஸ்ஹெச்சில் 500 நம்ம போடணும். அந்த 500 வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. 500 வந்துட்டு இப்படி போடுங்க. இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா பக்கத்தில் இன்னொரு நம்பர் போடும்போது இடிக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுருங்க. 500, அப்புறம் என்ன இருக்குது நமக்கு? 1000, ஓகே, 500, 1000, 1500, அப்புறம் 2000, 2500, 3000, 3500, 4000, அப்புறம் 4500, 5000, 5500, 6000, 6500, 7000 வரலையும் நீங்கள் கட்டாயமாக போட்டுக்கிறது நல்லது. எக்ஸ்ட்ரா இது 2 பிளேஸ் தான், அதை போடணும்னா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7500, 8000, 8500, 9000 போட்டோமா? ஓகே, இது வந்து நம்ம இங்கே எக்ஸ்ஹெச்சுக்கு உள்ளது நம்ம போட்டோம். ஓகே, பாருங்கள், எக்ஸ்ஹெச்சில் வந்து 500, 1000, 1500, 2000 அது எக்ஸ்ஹெச்சில் அழகாக நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கிளியராக புரியுதா? கிளியராக புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், அதுதான் நம்ம எக்ஸ்ஹெச்சில் நம்ம போட்டோம். இப்போ ஒய்ஹெச்சில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஹெச்சில் நமக்கு 250, 250 தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒய்ஹெச்சில் 250 போட்டுடலாம். ஓகே,
ஓகே 250 250 போகிறோம். இங்கே என்ன பண்ணுறோம் 250, இங்கே 500, 750, 1000, 1250, அப்புறம் 1500, நெக்ஸ்ட்டு 1750, 2000, 2250, 2500, 2750, 3000 போடலாமா? 3000, 3250, 3500, 3750, நெக்ஸ்ட்டு 4000. இது வரையிலும் போட்டால் போதுமானது. இல்லை 4500 கூட போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4500. ஏன் நான் 4500 போகிறேன்? இங்கே வந்து 9000 வரையிலும் வந்துருக்கேன், அதில் பாதி 4500 அந்த மாதிரி அது வரையும் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கட்டாயமாக நம்ம என்ன பண்ணணும், 0 போடணும். நெக்ஸ்ட் இங்கே என்ன போடணும், எக்ஸு போடணும். இங்கே என்ன போடணும், ஒய் போடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அளவு திட்டம் கண்டிப்பாக மறக்காமல் எழுதணும். அளவு திட்டம், அளவு திட்டம் எழுதிட்டோமா? இதில் வந்துட்டு அழகாக எழுதுங்க, எக்ஸ் அச்சு, எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர். அதே தான் இங்கே ஒய் ஒரு ஐஃபன் போட்டு இங்கே என்ன இருக்குது அச்சு, அதே அச்சு தான் இங்கேயும். ஒய் அச்சு மேலே 1 சென்டிமீட்டர், கீழே 1 சென்டிமீட்டர் போட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் ஈக்குவல் போடணும், சரியா? இந்த ஈக்குவல் போட்டுட்டு எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டருக்கு நம்ம எவ்வளோ நம்ம போட்டோம், 500 தான் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 500 அலகு. ஒய்ஹெச்சில் நம்ம என்ன பண்ணோம், 250 இன்க்ரீஸ் பண்ணோம். அதனால் 250 அலகு. முடிஞ்சிருச்சு, அளவு திட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம படம் தான் வரைய போகிறோம். ஓகே ஓகே. இப்போ என்ன செய்யலாம் பாருங்கள், பாயிண்ட்ஸ்லாம் குறிக்கலாமா? ஓகே பாருங்கள், இங்கே அட்டவணை இருக்குது. 500க்கு 250, எக்ஸ்ஹெச்சில் 500, ஒய்ஹெச்சில் 250 குறிங்க பார்ப்போம். எக்ஸ்ஹெச்சில் 500, ஒய்ஹெச்சில் 250 இந்த இடம் வருமா? ஓகே, இதை நம்ம எழுதணும் 500, 250. அதுக்கப்புறம் 1000 வருமா? 1000க்கு என்ன வரும் நமக்கு, 500 வரும். 1000க்கு நேரில் 500. ஓகே, அப்புறம் 1500 போடலாமா? 1000, 500. நெக்ஸ்ட்டு 1500க்கு நேரில் 750. இது 1500க்கு நேரில் 750. நெக்ஸ்ட்டு 2000, 2000க்கு நேரில் 1000. அதாவது 2000க்கு நேரில் நமக்கு என்ன வருது, 1000. ஓகே ஓகே, 1 செகண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2500. இப்போ 2000 முடிஞ்சு 2500க்கு நேரில் 1250 இதுக்கு நேரில். அப்போ 2500, 1250. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள், 2500 முடிச்சு. அப்புறம் நான் 3000, 3000 1500. ஓகே, 3000, 1500. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், 3500, 3500க்கு நேரில் 3500, 3500, 1750. ஸோ இதை நம்ம போட்டுக்கிறோம். இப்படி தொடர்ந்து போட்டுகிட்டே போகணும், இன்னும் நம்ம போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வரும் பாருங்கள், 4000. 4000 நமக்கு என்ன வரும், 4000, 2000. நெக்ஸ்ட்டு 4500, 4500, 4500, 2250. நெக்ஸ்ட்டு 5000. ஓகே, 5000, 5000, 2500. நெக்ஸ்ட்டு 5500, 5500,
அதுக்கு நமக்கு என்ன வரும் 5500 5500 ஸோ நமக்கு என்ன வரும் 2750 ஓகே நெக்ஸ்ட்டு 5500 6000 6000க்கு நம்ம வந்து 3000 வந்துடும் 6000 3000 ஓகே நெக்ஸ்ட் என்ன வரும் 6500 போடலாமா 6500 என்ன வரும் நமக்கு 3250 இன்னொன்று 7000 அதோட முடிச்சிடலாம் ஓகே 7000 3500 ஓகேவா இது நம்ம நீட்டாக ஒரு ஸ்கேல் போட்டு கோடு வச்சிடலாம் ஒரு ஸ்கேலை வச்சு கரெக்டாக நேராக கோடு வச்சிடலாம் ஓகேவா கோடு போட்டாச்சு நம்ம இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கு நம்ம ஆன்சரை பண்ண போகிறோம் ஓகே கவனிங்க எக்ஸ்ஹெச் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் வரைபடத்திலிருந்து வாடிக்கையாளர் அதாவது ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க 3250 இந்த 250ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அந்த 250லாம் எந்த ஹெச்சில் வரும் நமக்கு எக்ஸ்ஹெச்சில் வருமா ஒய்ஹெச்சில் வருமா 250லாம் பாருங்கள் 250 இதில் தான் வரும் அப்போ 3250ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்குது பாருங்கள் 3250 ஸோ இதை நம்ம எடுக்கிறோம் ஓகே இதில் வந்து நீட்டாக ஒரு கோடு போடுறோம் பாருங்கள் நீட்டாக உங்களுக்கு கோடு போடுறேன் இந்த நீட்டாக அப்படியே ஒரு கோடு போடுறேன் 3250 நீட்டாக ஒரு கோடு போடுறேன் அப்படி போட்டுகிட்டே போகும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சு தெரியுமா நீட்டு கோடு ஒன்று வரைஞ்சல அந்த கோட்டில் எங்கே போய் இடிக்குதோ இடிக்கிறதுலேருந்து அப்படி திரும்பணும் நேராக போயிடக்கூடாது இந்த 3250லேருந்து 3250லேருந்து நீட்டாக கோடு போட்டு போய் இந்த ஸ்ட்ரைட் லைனில் எங்கே இடிக்குதோ அங்கேருந்து அப்படியே கீழே திரும்ப வரணும் எக்ஸ்ஹெச்சுக்கு திரும்பலாமா அப்படி திரும்பும்போது நமக்கு வந்து குறித்த விலை கிடைச்சிரும் புரிஞ்சுதா ஓகே அப்போ இது வந்து நீட்டாக ஒரு கோடு போட்டு காமிச்சிடும் ஸோ குறித்த விலை நமக்கு பாருங்க 3250னா குறித்த விலை நமக்கு வருது 6500ன்னு வருது ஸோ இதுதான் முதல் கேள்விக்கு ஆன்சர் அப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் நம்ம எழுதலாமா ரூபாய் எவ்வளோ வரும் நமக்கு 6500 இது எதனாலே போதுமானது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வாடிக்கையாளர் இங்கே போட்டிருக்கல கேள்வி அதை ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை 6500 அப்படின்னு நீங்கள் எழுதணும் ஓகேவா அது எழுதினா போதுமானது இல்லை உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் மட்டும் எதுனாலும் தப்பு கிடையாது பாயிண்ட் நம்பர் 2 பாருங்க என்ன சொல்கிறேங்க குறித்த விலையானது 2500 எண்ணில் தள்ளுபடியை காண்க அப்போ 500ன்றது ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே 500ன்றது ஞாபகம் வச்சுக்கணும் 500 எந்த ஹெச்சில் நம்ம கொடுத்தோம் 500 எதில் கொடுத்தோம் எக்ஸ்ஹெச்சில் வெரி குட் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம குறித்த விலையானது அந்த 2500 எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம் எக்ஸ்ஹெச்சில் 2500 எங்கே இருக்குது பாருங்கள் 2500 இருக்கா 2500 இதுக்கு நேரில் ஒரு கோடு போடுறோம் இதுக்கு நேரில் ஒரு கோடு போட்டுட்டு இது போயிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனை எங்கே இடிக்குதோ அங்கேருந்து அப்படியே திரும்பி பார்க்குறோம் ஓகே திரும்பி பார்த்துட்டோம் திரும்பி பார்த்தா எவ்வளோ வருது பாருங்கள் 1250 1250 இதுதான் நமக்கு ஆன்சர் அப்போ ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் இதுதான் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் நம்ம என்ன இது போகிறோம் 1250 போட்டலாமா 1250 ஓகே ரூபாய் முடிச்சிட்டிங்க அவ்வளோதான் இது எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானது இதில் இந்த ரூ வந்து முன்னாடி கூட போட்டுருக்காங்க அது ரூபாய் 1250 இதுவும் போடலாம் அல்லது இந்த சிம்பிளும் போடலாம் உங்களுக்கு எது தோணுதோ அதை போட்டுக்கோங்க ஓகே அவ்வளோதான் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை கரெக்டாக நம்ம போட்டால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக 8 மார்க் கிடச்சிரும் ஏதாவது சந்தேகம் இருக்கா ஓகே இந்த முதல்ல நம்ம என்ன பண்ணணும் இந்த அட்டவணை தயாரிக்கிறது தான் கஷ்டமாக படுவீங்க அதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன்
எப்படி பண்ணணும், இந்த புள்ளிக்கு அப்புறம் எடுத்து எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் அது கவனமாக பார்த்து செய்யுங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம இது நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு கட்டாயமாக கணக்கு போட்டு தான் நம்ம பாயிண்ட் வைக்கணும். அதெல்லாம் தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு கிராஃபாக போடுறேன், பாருங்கள், உங்களுக்கு புரியும். எந்த இடத்துல புரியல கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, எல்லாருமே புரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ.